சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காணல. மிகு தளபதி அவர்கள் பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதியும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காத காரணத்தினால் இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியிலே ஒரு கண்டன முழக்கத்தை எழுப்புகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். மூன்றாவது கட்டமாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 72 இடங்களில் திமுகவின் சார்பில் கண்டன கூட்டங்கள் நடத்தி ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணையிட்டதனுடைய விளைவு பொதுக்கூட்டங்கள் மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. ஆவடியிலே கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும், மாதவரத்திலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அணைக்கட்டிலே பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், உத்தரமேரூரிலே கழகத்துடைய பொருளாளர் TR பாலு அவர்களும், கழகத்துடைய அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலே 72 இடங்களிலே நேற்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற்றது. அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு பத்திரிகையிலே கூட அந்த படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. பல ஊடகங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் கூடிய கூட்டத்தை காட்டினார்கள். நான் கூட திருவண்ணாமலையிலே கூட்டத்திலே பேசினேன். இந்த கொட்டுகின்ற பணியிலும் மிக பிரம்மாண்டமான கூட்டம் அங்கே கூடியது. ஒவ்வொரு பகுதியிலும் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த ஓரவஞ்சனையை பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த வேதனையோடும் கோபத்தோடும் இருக்கிறார் என்பதை காட்டுகிற வகையிலே தான் இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அமைந்தன. இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த அளவு, ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியவில்லை, எந்த வகையிலே பொத்தாம் பொதுவாக சொல்வதை காட்டிலும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக விளக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், தெளிவாக ஒவ்வொரு பேச்சாளரும் பேசியிருக்கிறார். குறிப்பாக தலைவர் அவர்கள் ஆவடியிலே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக கோபத்தோடு உரையாற்றி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் அவர் வஞ்சனை செய்கிறார், அதோடு மட்டுமல்ல அமெரிக்காவிலே இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கூட கண்டிப்பதற்கு மோடிக்கு மனமில்லை என்பதை மிக ஆவேசத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு எழுப்பப்படுகிற குரல் என்னவென்றால், ஏன் இந்த ஓரவஞ்சனை? எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது? எல்லா வகையிலும் ஒன்றிய அரசுக்கு பொருள் ஈட்டி தருகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. வரி பகிர்விலே கூட 6,28,000 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு மத்திய அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது? 56,000 கோடி. 1/6 கூட கிடையாது. இது எந்த வகையிலே நியாயம்? ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஏன் இந்த ஓர வஞ்சனை? இதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் அண்ணா வழியிலே அண்ணா அவர்கள் கூட அன்றைக்கு 67 ஆட்சிக்கு வந்தவுடன் சேலம் இரும்பாலை வேணும், எழுச்சி நாள் என்று கொண்டாடி மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்த்தார்கள். அதனுடைய விளைவு பிற்காலத்தில் சேலத்தில் இரும்பாலை எல்லாம் வந்தது. அதே போல கலைஞர் அவர்களும் ஆட்சியில் இருந்த காலத்தில் மாநில சுயாட்சிக்காக உரிமை குரல் எழுப்பினார். இன்றைக்கு அதே வகையிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த கண்டன குரலை எழுப்பி, அதுவும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடிக்கிறார். தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார், இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது? நிதி நிலைமை சரியில்லை, எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று, சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு என்றாலும் கொடுக்க மறுக்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு
கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கின்றாலும் கொடுக்க மாட்டேன்றார்கள். ஆக தமிழ்நாட்டை எப்படியும் பழிவாங்க வேண்டும். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே புரட்சிகரமான திட்டங்களை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகள் விளங்குகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த காலை உணவு திட்டத்தை கனடாவில் இருக்கிறவர்களை பாராட்டுகிறார்கள். பத்திரிகையில கூட நான் செய்தி பார்த்தேன், வாட்ஸ்அப்பிலும் பார்த்தேன். ஐநா சபையிலே கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது. ஆனால் மோடியினுடைய அரசால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார். இங்கே இருக்கிற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நடிக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே இதே ஆளுநர் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஆட்சி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவரே நேரடியாக ஆய்வு செய்த நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். எங்கள் மீது வழக்கு போட்டார் எடப்பாடி. இவர்களுக்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. மாநில உரிமைகளை காப்பதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி அன்றைக்கு கவர்னராக இருந்த புரோஹித் அவர்களை கண்டித்து ஆளுநர் மாளிகையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஏதோ பெயரளவுக்கு மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு பூராவிலும் பிஜேபி அரசுக்கு மோடி அரசுக்கு எதிர்ப்பலை இருப்பதை கேட்காமல் விட்டுவிட்டால் சரி இருக்காமல் ஒப்புக்கு சப்பான் என்று சொல்வார்களே, அதுபோல பேரளவில் வலிக்காமல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், எவ்வளவு நெருக்கடியான காலத்திலே இதை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இந்த நிலையிலும் தமிழ்நாட்டிலேயே இந்தியா 13 திட்டங்களில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக விளங்கியிருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு எங்களுடைய தலைவர் அவர்களும் காட்டியிருக்கிறார். நாங்களும் பேசியிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடி அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பொறாமை என்னவென்றால் தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது.